Hi students, today we are going to learn about tangent law and tangent galvanometer. So tangent law is the very important law. The tangent galvanometer is a device which is used to measure the very small current. So that tangent galvanometer, that device is working principle is tangent law. So only it is called as tangent galvanometer. So galvanometer means நம்ம ஏற்கனவே galvanometers பத்திலாம் செகண்ட் லெசன்ல பார்த்துருக்கோம். ஸோ ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டுறது மீட்டர் பிரிட்ஜ் தென் பொட்டன்ஷியோமீட்டர் இதுலாம் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டுற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் வயர் வூண்ட் கால்வனோமீட்டர். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் எ கால்வனோமீட்டர் மேக்னெட்டிக் நீடலோட இருக்கிற ஒரு கால்வனோமீட்டர். தட் இஸ் மூவிங் மேக்னெட் கால்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்னெட்டிக் மூவிங் கால்வனோமீட்டர் கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ பாருங்க galvanometer. First tangent galvanometer பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். It is a device used to detect very small current and it is a moving magnet type galvanometer. ஏன் மூவிங் மேக்னெட் டைப் galvanometer மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா நமக்கு ஒரு காயில் மூவ் ஆகுது, மூவிங் காயில் galvanometer ஒன்று உண்டு. ஸோ அதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு கரண்ட் கேரிங் காயில் சஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகி அது டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது டேர்ன் ஆகும். அதை வச்சுட்டு நமக்கு ரீடிங் காட்டும். ஓகேவா? ஸோ அது வந்து மூவிங் காயில் galvanometer. பட் ஹியர் இந்த மேக்னெட் இஸ் மூவிங். ஸோ அப்படின்னா இங்கே ஒரு காயில் வந்து கரண்ட் கேரிங் காயில் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மூவிங் காயில் galvanometerக்கு ஆப்போசிட் தான் இது. இந்த tangent galvanometer இஸ் ஓல்டு டிவைஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி அப்படியே மாற்றி மூவிங் காயில் galvanometer வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? எஸ், இட் இஸ் working principle. Its working principle is tangent law. So tangent law, so only it is called as tangent galvanometer. Galvanometer, Galvani அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணது தான். ஸோ அந்த கரண்ட்டை டிடெக்ட் பண்ணுறது ஆர் சார்ஜை டிடெக்ட் பண்ணுறது. ஸோ ஒரு சர்க்கியூட்ல சார்ஜ் ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறது யூஸ் ஆகிற ஒரு டிவைஸ் தான் galvanometer. ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த ஃப்ளோ ஆகுதா இல்லை டிடெக்ட் மட்டும் பண்ணாமல், இங்கேயும் டிடெக்ட்னு தான் சொல்லியிருக்காங்க, பட் டிடெக்ட் மட்டும் பண்ணாமல் அதை மெஷரும் பண்ண போகிறோம். ஓகேவா? டேன்ஜென்ட் galvanometer யூஸ் பண்ணி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணியும் வேல்யூ சொல்லலாம். ஓகே, எஸ், இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் கொஸ்டின். தென் டேன்ஜென்ட் லான்னா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டயக்ராம் பாருங்களேன் கிராஃபில். That is BH is a horizontal component of magnetic field. Horizontal component of earth magnetic field அப்படின்னு தெரியும். B is the magnetic field. That is induced magnetic field. அப்படின்னா அங்கே இன்டியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படின்னா இந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பியும் பிஹெச்சும் perpendicular to each other ஆர் கிராஸ்டு ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, ஆர் நார்மல் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, ஆர் பெர்பெண்டிகுலர் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்படி என்ன வேர்டு வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? கிராஸ்டு ஃபீல்டு, பெர்பெண்டிகுலர் ஃபீல்டு ஆர் நார்மல் ஃபீல்டு அப்படிலாம் சொல்லலாம். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் நீடில், தட் இஸ் நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கிற ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் நீடில் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரீலி சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த டைரக்ஷன் வந்து அலைன் ஆகும் அப்படின்னா பிஹெச்சுக்கும் பிக்கும் இடையில ஒரு ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அலைன் ஆகும். ஸோ பிஹெச் வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா தட் இஸ் நார்த்து, இது சவுத்து. ஸோ இப்படி சொல்லலாம், நார்த்து தென் சவுத்து, தட் இஸ் ஈஸ்ட். ஸோ அப்படின்னா நார்த் டு சவுத் வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. தென் நம்ம ப்ரொடியூஸ் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்டா இருக்கணும், ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா இந்த ரெண்டுமே கிராஸ்டு ஃபீல்டா இருக்கு. அப்போ இதுல ஃப்ரீலி மேக்னெட்டிக் நீடில், ஒரு மேக்னெட்டிக் நீடில் ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் நீடில் வந்து இருக்கு. ஓகேவா? அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில் ஃப்ரீயா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அது ரெண்டு ஃபீல்டோட கிராஸா இருக்கு. ஸோ ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் டைரக்ஷன்ல வந்து ரெஸ்ட்ல வந்து நிற்கும். தட் இஸ் த லா, டான்ஜென்ட் லா. ஓகே, பாருங்க. when a magnetic needle or magnet is freely suspended in two mutually perpendicular uniform magnetic field, mutually perpendicular uniform magnetic field. So earth is a example for uniform magnetic field. Earth magnetic field is a யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஓகேவா? பட் ஒரு காயிலில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா அட் த சென்டர் ஆஃப் த காயில். ஸோ அப்படின்னா இந்த ஃப்ரீலி சஸ்பெண்டட் நீடில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிற அந்த காயிலோட சென்டரில். நம்ம லாஸ்ட் லெசன் பார்த்துருக்கோம், லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு பயோசாவர்ட் லாவோட செகண்ட் அப்ளிகேஷன், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சர்க்குலர் லூப் ஆர் சர்க்குலர் காயில் பார்த்துருக்கோம். அதுல சிங்கிள் டேர்னுக்கு பார்த்துட்டு கடைசியில் என் டேர்ன்ஸ் சொல்லிட்டு டெரைவ் பண்ணியிருப்போம். இப்போ என் டேர்ன்ஸ் நம்ம வைண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஹையா இருக்கும்.
அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்பயுமே நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கர்ல் ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் ரூல் ஆர் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைட் ஹேண்ட் ரூல் படி கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்படின்னா காயிலில் கரண்ட் எந்த டைரக்ஷன் போகுதோ அது பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ நமக்கு இந்த டைரக்ஷன் வேணும் அப்படின்னா காயிலோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா எர்த்தோட ஹரிசாண்டல் காம்பனண்டோட டைரக்ஷனில் காயில் இருக்கணும். ஸோ அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் நீடில் வந்து எங்கே இருக்கும்னா அட் த சென்டர் ஆஃப் த காயில். ஏன்னா சென்டர் ஆஃப் த காயில் தான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். பட் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்ம் at any places in our லேப்னு எடுத்துக்கலாம். நம்ம லேப்ல ஏன்னா நம்ம லேபை பொறுத்து யூனிஃபார்ம். பட் இதே தான் நம்ம போல் பார்த்து போனோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஈக்குவேட்டரை பார்த்து வந்தோம் அப்படின்னா அந்த கிராவிட்டி ஏரியா இது பார்த்தீங்களா, அது மாதிரி போல் பார்த்து போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஈக்குவேட்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ் இதுக்கு முன்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த யூனிஃபார்ம் தான் இப்போ சொல்கிறேன். எர்த்தோட BH வேல்யூ இஸ் யூனிஃபார்ம் அப்படின்னா இந்த பியோட வேல்யூ நம்ம இன்டியூஸ் பண்றது அந்த பி வேல்யூ யூனிஃபார்மா இருக்கணும் அப்படின்னா அந்த காயிலோட சென்டர்ல வந்து மேக்னெட்டிக் நீடில் எக்ஸாக்டா சென்டர்ல இருக்கணும். தட் இஸ் த மெயின். ஓகே, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் வில் கம் டு ரெஸ்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபீல்ட். ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் த டூ ஃபீல்ட், இந்த ரெண்டு ஃபீல்டோட ரிசல்டன்டோட டைரக்ஷன்ல தட் மேக்னெட்டிக் நீடில் ஆர் ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் நீடில் come to rest. Okay, that is known as tangent law. It is very important to mark. Okay, பார்க்கலாம். இந்த டயக்ராம் கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்ல தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட் ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் அண்ட் the horizontal component of எர்த். ஓகே, எர்த்தோட அந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கும் தென் மேக்னெட்டுக்கு இடையில இருக்க ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ இதை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டா இதில் that is B, therefore this is B. In that axis this is BH. It is a vector quantity. So அதனால அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்ல எடுத்துக்கிட்டோம். இது வரைக்கும் இருக்குது இந்த மேக்னெட்டோட டைரக்ஷன். தட் இஸ் this is also vector field. ஓகேவா? இதோட எண்ட் ஆயிடுச்சு நினைச்சிட்டோம். therefore this term is B, this length is BH vector. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டோம். இதுல tan theta ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. tan theta is equal to opposite side by adjacent side. So tan theta is equal to B vector by BH. So tan theta is equal to B vector by BH vector. Therefore இது வெக்டார் ஃபார்மா சொல்லாம நம்ம மேக்னிட்யூட்ல சொல்றாங்க. B is equal to BH tan theta. So B is equal to BH tan theta. This is the tangent law. இதை வந்து ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணிக்கணும். Here B is the magnetic field due to the circular coil. At BH is the magnetic field, that is a horizontal component of earth magnetic field. Then theta வந்து என்ன அப்படின்னா இந்த BH டைரக்ஷனுக்கும் இந்த மேக்னெட்டிக் நீடில் இருக்கு பாத்தீங்களா, அது அலைனா இருக்கிற அந்த ரிசல்டன்ட் டைரக்ஷன் இடையில இருக்கிற ஆங்கிள். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்ட் இந்த அலைன்மெண்ட் ஆர் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் தென் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ இதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இது அந்த காயில் ஒரு சர்க்குலர் காயிலால இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட். தர்ஃபோர் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா B is equal to லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான். ஒரு சர்க்குலர் காயில்ல சென்டர்ல அட் த சென்டர்னு சொல்றது தான் இந்த ரிசல்ட் வரும். ஓகேவா? அட் த சென்டர் ஆஃப் த காயில் mu naught Ni by 2r. Here N is the number of turns. So mu naught Ni by 2r அப்படின்னு சொல்லலாம். So we substitute that value in that equation. So B பதிலா இதை சப்ஸ்டிட் பண்றோம். mu naught Ni by 2r is equal to BH tan theta. இப்போ I is equal to எவ்வளவு, நான் கரண்ட்டை மெஷர் பண்ண போறேன் அப்படின்னா I is equal to அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணணும். I is equal to 2r BH by mu naught N into tan theta சொல்லலாம். ஓகேவா? I is equal to then இதே டைம்ல நான் BH எவ்வளவு மெஷர் பண்ண போறேன் அப்படின்னா tan theta மட்டும் ஷிஃப்ட் பண்றேன். So BH is equal to mu naught N by 2r into I by tan theta. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த ரெண்டு டேர்முமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். தென் BH வேல்யூ வேணும் அப்படின்னா கரண்ட் நோன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா the radius of the circular, that is tangent calorimeter radius of the circular coil, அது வேல்யூ தெரியும். mu naught கான்ஸ்டன்ட், எண்ட் எத்தனை டர்ன்ஸ் இருக்கு தெரியும். கரண்ட் தெரிஞ்சுன்னா தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி BH ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பட் BH சொல்லிட்டு நம்ம வந்து கரண்ட்டை தான் மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு வேல்யூ எடுத்து நம்ம ரேஷியோ பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் த கான்ஸ்டன்ட், நான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வேரி பண்ணலை அப்படின்னா தட் இஸ் த கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா I is equal to K tan theta அப்படின்னு சொல்லலாம். ஸோ K வந்து என்ன அப்படின்னா
ரிடக்ஷன் ஃபேக்டார்னு சொல்லுவாங்க. பட் இது நம்ம சிலபஸில் அது இல்லை நினைக்கிறேன். எஸ் இல்லை, கே வந்து ரிடக்ஷன் ஃபேக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிடக்ஷன் ஃபேக்டார் ஒரு பின்னாடி இருக்கான்னு தெரியல, இதில் இல்லை. ரிடக்ஷன் ஃபேக்டார் கே நம்ம சிலபஸில் இல்லை, பழைய புக்கில் இருக்கும். பட் இது தெரிஞ்சுக்கோங்க, ரிடக்ஷன் ஃபேக்டார் ஆர் காலானோமீட்டர் கான்ஸ்டன்ட் கூட இந்த நேம் சொல்லுவாங்க. காலானோமீட்டர் கான்ஸ்டன்ட் ஆர் எஸ் கே. இந்த கேயோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயோட யூனிட் தான் கேயோட யூனிட். பிகாஸ் tan theta இஸ் த நம்பர். தீட்டான்னா டிகிரி ஆர் ரேடியன்ல சொல்லுவோம். பட் tan theta மீன்ஸ் இட் இஸ் த நம்பர். therefore யூனிட் ஆஃப் ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆர் யூனிட் ஆஃப் கே வந்து எவ்வளவு அப்படின்னா தட் இஸ் ஆம்பியர் தான். கரண்டோட யூனிட் தான் இந்த கேயோட யூனிட். ஓகே, ஸோ இப்போ I1 θ1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா I2 இஸ் ஈக்குவல் டு கே tan θ2. ஸோ ரெண்டுக்கு ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா I1 by I2 இஸ் ஈக்குவல் டு tan θ1 by tan θ2. இதை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு நோன் ஒரு தீட்டா ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. ஒரு 2 ஆம்பியர் கரண்ட்டுக்கு வந்து 30 டிகிரி டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னா 5 ஆம்பியர் கரண்ட்டுக்கு எவ்வளோ டிகிரி வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரியில் கேட்டாலும் நம்ம இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆர் ஒரு பர்டிகுலர் கரண்ட் 2 ஆம்பியருக்கு 30 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 45 டிகிரி டிஃப்ளெக்ட் ஆகணும்னா எவ்வளோ கரண்ட் வேணும் அப்படின்னு I2 கேட்டாலும் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எந்த வேல்யூ வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸில் இருக்கும் இந்த ஃபார்முலாஸ் வந்து. 2 மார்க்ல அப்படிலாம் நமக்கு கேட்கலாம். ஷார்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதான். ஓகேவா? வெறும் ரேஷியோ பார்த்து. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த சர்க்குலர் காயிலோட ரிசல்ட், அதை வந்து இங்கே கம்பேர் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டான்ஜென்ட் காலானோமீட்டர் பற்றி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம டான்ஜென்ட் லா பற்றி மட்டும் தான் பார்த்துருக்கோம். பட் புக்கில் வந்து டான்ஜென்ட் லான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் டான்ஜென்ட் காலானோமீட்டர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரிசல்ட் போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் டான்ஜென்ட் லாவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ டான்ஜென்ட் கால்வானோமீட்டர். ஓகேவா? திஸ் இஸ் த டான்ஜென்ட் கால்வானோமீட்டர். பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரியும். இட் இஸ் த சர்க்குலர் காயில். ஸோ இது எப்படி இருக்குன்னா ரொட்டேட்டபிளாக இருக்கும். தட் இஸ் த டேபிளில் இந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகும். ஒரு அப்ரைட் டேபிள் ஒன்று இருக்கு. ஸோ இதில் பாருங்க, இதை நம்ம எடுத்துட்டோம். தட் இஸ் த அப்ரைட் டேர்ம்ஸ். இதில் பாருங்க, தட் இஸ் த ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் நீடில் ஆர் காம்பஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ். இதுலேயே நமக்கு ஆங்கிள் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. பட் 4 குவாட்ரண்ட்டாக இருக்கும். 0 to 90 டிகிரியாக தான் இருக்கும். 0 to 90, 0 to 90, 0 to 90ன்னு 4 குவாட்ரண்ட் இருக்கும். ஸோ அந்த 4 குவாட்ரண்ட்டில் நம்ம வந்து 0 to 0 வைக்கணும். ஸோ இதில் ஓகேவா? ஸோ தட் இஸ் த பிளேன் ஆஃப் த காயில். இந்த காயில் இருக்கு பார்த்தீங்களா, இது பிளேன் ஆஃப் த காயில். இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அப்ரைட் காயில். இந்த காயில் உள்ளே வந்து வைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் திக்னஸில் வந்து வயர் இருக்கும். தட் காப்பர் இன்சுலேட்டட் காப்பர் வயர் இஸ் wound on a wooden frame or this is the fiber frame. ஒரு மெட்டல் ஆர் நான் மெட்டல், தட் இஸ் த வுட்டன்ல இருக்கணும் ஆர் பிராஸ்ல சுத்தி இருப்பாங்க. இது சாதாரண பிளாஸ்டிக் தான். ஓகே, ஆர் ஃபைபர். ஸோ ஃபைபர் ஃப்ரேம்ல ஒரு சர்க்குலர் ஃப்ரேம்ல வந்து காயில் வந்து சர்க்குலரா இருக்கணுங்கிறதுக்காக சர்க்குலர் காயில் இதில் சுத்தி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேம் மேல ஸோ இதே தான் வுட்லையும் இருக்கும். ஓல்டு டான்ஜென்ட் காலானோமீட்டர்னா வுட் ஃப்ரேம் தான் இருக்கும். அதுக்கப்புறமா பிராஸ்ல இருக்கும். அது ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து கொஞ்சம் கம்மியானது தான். ஓகே, ஸோ இது ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு. தென் லெவலிங் ஸ்க்ரூ. ஓகேவா? ஏன்னா ஹரிசாண்டலா இருக்கணும். இது நம்ம ப்ராக்டிக்கல்ல இருக்கிறது. ஸோ இப்படி ஹரிசாண்டலா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் லெவலிங் ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒரு தட் இஸ் ஸ்பிரிட் லெவலை யூஸ் பண்ணி லெவலிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். தென் இட் இஸ் ஒரு ஸ்மால் அப்ரைட் ப்ரொஜெக்ஷன். இதுதான் அப்ரைட் ப்ரொஜெக்ஷன். இந்த காயில் இது வந்து டர்ன் டேபிள். பார்த்தீங்களா? தட் இஸ் அ டர்ன் டேபிள். இந்த டர்ன் டேபிள் மேலே காயில் வந்து வெர்டிகலா இருக்குது. தென் அது மேலே அந்த காயிலுக்கு சென்டருக்கு வர்றதுக்காக ஒரு அப்ரைட் இருக்குது. இந்த அப்ரைட்டில் வந்து நான் இந்த காம்பஸ் பாக்ஸை வந்து வச்சோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த சர்க்கிளோட சென்டரில் வந்து இந்த மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். ஏற்கனவே என்ன சொன்னேன்னா, ஸோ இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு கிராஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்ம் தான். பட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த கரண்ட் இதில் காயில் ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இது பர்பண்டிகுலராக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னா அட் த சென்டர் ஆஃப் த காயில். At the center of the coil the uniform, therefore the freely suspended magnetic needle must be at the center of the coil. So because at the center only uniform magnetic field. ஓகேவா? ஸோ அதனால தான் இதை வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம இதை அப்ரைட்டில் எடுத்து இப்படி அட்ஜஸ்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே, தென் இது நமக்கு வந்து எந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்னால் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற இன்டியூசர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அப்படின்னா இந்த காயில் எந்த டைரக்ஷன் வைக்கணும் அப்படின்னா நார்த் அண்ட் சவுத்தில் வைக்கணும். ஓகேவா? நார்த் அண்ட் சவுத்தில் காயில வந்து வச்சுட்டு இந்த ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் நீடில் வந்து
ஆக்சுவலாக எர்த்தோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் டைரக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா absence of current flow ஆகல. Therefore the freely suspended magnetic needle align along the direction of BH. ஸோ அந்த டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு லைட்டாக இப்படிலாம் டச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைரக்ஷனுக்கு நேராக இந்த காயிலை நான் ரொட்டேட் பண்ணி வைக்கணும். இப்படி ரொட்டேட்டபிள் தான். ஸோ ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு தென் 0 டிஃப்ளெக்ஷன் வைக்கணும். இதை காயில ஃபிக்ஸடாக பிடிச்சிட்டு இந்த காம்பஸ் பாக்ஸை மட்டும் ரொட்டேட் பண்ணி 0 டிஃப்ளெக்ஷனில் வச்சுட்டு, ஆனால் நம்ம புக்கில் 0 டிஃப்ளெக்ஷன் பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. தட் இஸ் நம்ம இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அப்படி செய்யணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த காயில் பாருங்களேன், காயில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் 0, ஃபர்ஸ்ட்டும் 2 கனெக்ட் பண்ணால் 2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டும் 3 கனெக்ட் பண்ணால் 5 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் 4th கனெக்ட் பண்ணால் 50 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். நடுவில் நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காமன். ஸோ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ஃபர்ஸ்ட்டும் 4th அப்படிதான் சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் அந்த சர்க்குலர் காயிலில் கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். தென் அப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன தெரியும். மேக்ஸிமம் 2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆர் 5 அதுதான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 2வே நம்ம ப்ராக்டிக்கல் போதும். ஸோ அது மாதிரி கனெக்ட் பண்ணி கரண்ட் பாஸ் பண்ண வச்சு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் காட்டுதுன்னு வேல்யூ தீட்டா மட்டும் மெஷர் பண்ணால் போதும். தீட்டாவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். தென் BH this is the constant or BH ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா தீட்டா தெரியும். தென் நம்ம அம்மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கணும் இதில் சீரீஸில். ஸோ அம்மீட்டரை கனெக்ட் பண்ணி கரண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா BH வேல்யூ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 159 ஆர் 158, 159, 160 இந்த 3 பேஜில் வந்து தியரியாக இருக்கும். அது ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் ஆர் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ் தான். ஏன்னா இது 5 மார்க்ஸ் கிடையாது. பட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். தென் ப்ராக்டிக்கலுக்கும் இருக்கும். தென் 2 மார்க் 1 மார்க் ப்ராப்ளம்ஸில் வந்து நிறையா இந்த டான்ஜென்ட் கால்வானோமீட்டர்ஸ் பற்றி நிறையா கேட்பாங்க. அதுக்காக தான் இது எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன். இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கே வந்து நம்ம புக்லேயே இல்லை. பட் ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆர் கால்வானோமீட்டர் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இட்ஸ் யூனிட் இஸ் ஆம்பியர்னு வேறு சொல்லியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.